ஹாய்ங்க, இன்னைக்கு உதிரியாக ஒரு வெஜ் புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சுருங்க. நெய் எண்ணெய் ஊற்றிடுங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிருங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா தலை போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டுருங்க. பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக வீட்டில் வச்சு கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் நீங்கள் சில்லி பொடி போட்டுருங்க. சோயா போட்டுருங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜீரக சம்பா அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசி போட்டுருங்க. ஒன்றுக்கு ஒரு 1.25 தண்ணி ஊற்றிடுங்க. லாஸ்ட்டாக காலிஃப்ளவர் போட்டுருங்க. அப்போ தான் உதிரியாக வரும். கொஞ்சம் லெமன் ஜூஸு, கொஞ்சம் மல்லித்தலை, புதினத்தலை போட்டுருங்க. ஒரு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. கொஞ்சம் ஆவி வந்தோடனே தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரி வறுத்து போட்டுருங்க நெய்யில். அவ்வளோதாங்க நம்மளுடைய புலாவ் ரெடி. தேங்க்யூ.